உண்டாக நம்மளே குடைகிறானுங்கடா அப்படின்ற மாதிரி பேய்த்த அரபு நாடுகளுடைய நிலைமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அமெரிக்காவின் பொருளாதார போரில் இணைவது தொடர்பாக வளைகுடா அண்டை நாடுகளை ஈரான் அரசு அச்சுறுத்தியுள்ளதுடன் உங்களை எதிரியாக கருதுவோம் என்று கூறியுள்ளது. அமெரிக்காவுடன் பொருளாதார போர் என்று தெஹரான் விவரிக்கும் நடவடிக்கைகளில் ஒத்துழைக்க வேண்டாம் என அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு ஆதரவளித்தால் அந்நாடுகளின் நலன்களை குறிவைப்பதாகவும் பாரசீக வளைகுடாவில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறுவதை தடுப்பதாகவும் ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் மொஹசென் ரஸாய் சனிக்கிழமை அன்று இந்த எச்சரிக்கையை விடுத்தார். அமெரிக்காவின் பொருளாதார பிரச்சாரத்தில் அண்டை நாடுகள் பங்கேற்க கூடாது என்று அவர் கூறினார். அமெரிக்காவுடனான பொருளாதார போரில் பங்கேற்க வேண்டாம் என்று அனைத்து அண்டை நாடுகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம், இல்லையெனில் நாங்கள் அவர்களை எதிரிகளாக கருதுவோம் என்று ரஸாய் கூறியதாக ஈரானிய அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB தெரிவித்துள்ளது. நாங்கள் போரை விரிவுபடுத்த முற்படவில்லை, ஆனால் ஈரானை சுற்றியுள்ள நாடுகள் பொருளாதார போரில் அமெரிக்கர்களுடன் இணைந்தால் நாங்கள் அவர்களின் நலன்களை தாக்குவோம் என்று அவர் மேலும் கூறினார். அண்டை நாடுகளில் வாஷிங்டனுடன் ஒத்துழைத்தால் வளைகுடாவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க ஈரான் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று ரஸாய் எச்சரித்தார். பாரசீக வளைகுடாவில் இருந்தோ ஒரு துளி ஹோர்மஸ் ஜல சந்தியில் இருந்தோ ஒரு துளி எண்ணெய் கூட வெளியேறாது என்று கூறிய அவர் அப்பகுதியில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் மற்ற வழிகளையும் ஈரான் குறிவைக்க கூடும் என்று குறிப்பிட்டார். பாவிகளா, இப்போ கடைசியில் ஓமான் மூலமாக அந்த அனுப்பிட்டு இருக்கிற அந்த லைனையும் டார்கெட் பண்ணுவாங்களோ தெரியலப்பா. ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்க விரும்பினால் பூகம்பம் போன்ற சக்தியுடன் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று ரஸாய் கூறினார். ஹொர்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டே உள்ளது என ஈரான் தெரிவித்துள்ளது. ஹொர்மஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டு விட்டது என்ற அமெரிக்காவின் கூற்றையும் ரஸாய் நிராகரித்தார். மேலும் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழித்தடம் மூடப்பட்டே இருப்பதாகவும் வாஷிங்டன் தனது போக்கை திருத்திக் கொள்ளும் வரை அது மீண்டும் திறக்கப்படாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த முறை அமெரிக்கா தான் முதலில் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். வளைகுடாவின் கடற்கரையில் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை தன்னகத்தே கொண்டுள்ள ஈரான் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி பாதைகளில் ஒன்றான ஹோர்மஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பதில் ஒரு பங்கை கொண்டிருக்க வேண்டும் என்று ரஸாய் வாதிட்டார். மேற்கு ஆசியாவில் நிலவும் பரந்த மோதலுக்கு ஒரு முடிவு காண ஈரான் விரும்புவதாகவும் உலகெங்கிலும் உள்ள போரை தூண்டுபவர்களுக்கு எதிராக தெஹ்ரான் நிற்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் எந்த ஒரு நாட்டிற்கும் எதிராக இதுவரை மேற்கொள்ளப்பட்டதிலேயே மிகவும் நசுக்கும் பொருளாதார நடவடிக்கை என்று அவர் அழைத்த திட்டங்களை அறிவித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான தனது புதுப்பிக்கப்பட்ட உச்சபட்ச அழுத்த பிரச்சாரத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பொருளாதார போர் மற்றும் தனிமைப்படுத்தல் என்றும் அவர் விவரித்தார். பாகிஸ்தான் மற்றும் கத்தாரின் மத்தியஸ்தத்துடன் ஈரான் அமெரிக்காவும் ஜூன் மாதம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதன் மூலம் பிப்ரவரியில் தொடங்கிய பகைமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு விரிவான உடன்படிக்கையை நோக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு களம் அமைக்கப்பட்டது. இருப்பினும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது மற்றும் உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்திற்கான ஒரு முக்கிய பாதையான ஹொர்மஸ் ஜல சந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தை நிர்வகிக்கும் ஏற்பாடுகள் தொடர்பான கருத்து வேறுபாடுகளால் அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் முடங்கிவிட்டன.
தடைகள், எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதை வழியாக அணுகுவது தொடர்பான சர்ச்சைகள் தொடர்வதால் ஈரானிய சமீபத்திய எச்சரிக்கையானது தெஹ்ரான், வாஷிங்டன் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே மேலும் பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரித்துள்ளது. அந்த செய்தியை இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சதா தெரியல. அந்த செய்தியை வாசிக்க எனக்கு இங்கே ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா பாருங்க 97 97க்கு அதிகரிச்சிருக்குது. சும்மா விளையாட்டு காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க மக்களே. ஏன்னா இவங்க அவங்க ஆல்ரெடி அப்படித்தானே, இங்கே அடித்தாதான்டா அங்கே வலிக்கும் அப்படின்ற அந்த டாபிக் தானே அவங்களுடைய. அதால் தொடர்ந்துமே இவங்களைத்தான் குடைச்சல் கொடுப்பாங்க அங்கே ஏதாவது ஒன்று நடந்தா. இப்போதைக்கு இந்த அழுத்தம், இந்த பொருளாதார அழுத்தம் இப்போ அரபு நாடுகள் என்னென்னா, இப்போ துபாய் ரீசெண்டாக பார்த்தீங்களா, இங்கே வேலை செய்கிறவங்க, துபாயில் வேலை செய்யக்கூடிய ஈரானுக்கு பணம் அனுப்ப முடியாது. அந்த டிரான்சாக்ஷன் கூட நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ குவைத்து மற்ற நாடுகள் எல்லாமே இனிமேல் ஈரானுக்குள்ளே எந்த மணி டிரான்சாக்ஷன் கூட பண்ண முடியாது. இங்கே வேலை செய்கிறவங்க கூட சம்பளத்தை அனுப்ப முடியாது. ஈரான்லேருந்து எந்த ஒரு பொருளும் இறக்குமதி செய்ய முடியாது. மேட் இன் ஈரான் என்பதே தடை அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானுக்கு இந்த மாதிரி ஒரு தடையை இவங்களும் அரபு நாடுகளும் விதிச்சாங்கன்னா, அரபு நாடுகள்லேருந்து ஒரு துளி எண்ணெய் வெளியாகாது, ஹொர்மஸை இழுத்து மூடிடுவோம், நீங்கள் வேறு ஏதாவது அனுப்ப பார்த்தாலும் அதையும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரையில் எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானோட சமரசமாக போகிறது தான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள்.